இந்த பராத் இரவு தொடர்பாக சில ஹதீஸ்கள் வருது. அது எல்லாமே ரொம்பவும் பலகீனமான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளாக இருக்குது. அவங்க இந்த பராத் இரவு இதை பொறுத்தவரையில அவங்க மகரிப் தொழுதத்துக்கு பிறகுலிருந்து பாத்திகா ஓதுறது, அதே போல வீடுகளில் ரொட்டிகளை சுட்டு பள்ளிகளுக்கு அனுப்பி வைக்கிறது, அதே போல சூரத்து யாசீனை 3 முறை ஓதுறது, அதே போல அந்த ஷாபான் பிறை 15 அந்த இரவுல 100 ரக்காத்துகள் தொழுகிறது. இப்படி நிறைய விதாத்துகள் சமூகத்துல உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கும் மார்க்கத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. ஆனால் இந்த ஷாபான் நடுப்பகுதியில நோன்பு பிடிப்பது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வலியுறுத்திய ஒரு விஷயமாக இருக்கிறது. அது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ் சஹீஹுல் முஸ்லிம்ல 1161வது இலக்கத்துல வருது. இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவங்க இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மனிதரிடத்துல கேட்டாங்க, நீங்க இந்த மாதத்தின் நடுப்பகுதியில் ஏதாவது நோன்பு பிடிச்சீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னார் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரமலான் முடிஞ்சு அந்த ரமலானுக்கு பிறகு நீங்க அந்த ஒரு நோன்புக்கு பகரமாக 2 நோன்பை பிடிச்சு கொள்ளுங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது சஹீஹான ஹதீஸ். சஹீஹ் முஸ்லிம்ல 1161வது இலக்கத்துல இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இப்படி ஒரு நோன்பு ஒன்றும் மார்க்கத்துல வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஷாபானுடைய நடுப்பகுதியில் நோன்பு பிடிப்பது. வேற வரக்கூடிய வாசகம் சுரத் அப்படின்னு ஒரு வாசகம். அதுக்கு சிலவங்க கடைசி பகுதியின் மொழிபெயர்ப்பு கொடுக்குறாங்க. சுரருக்கு நடுப்பகுதி என்ற கருத்தும் இருக்குது. சுரத்துன்னு சொன்னால் தொப்புள், மனிதனுடைய தொப்புள் பகுதிக்கு சொல்றது நடுப்பகுதியில் இருக்கிறதுனால. அப்ப இந்த சுரல் நடுவைத்தான் குறிக்கும், கடைசியை குறிக்காது என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தெளிவாக தடுத்திருக்கிறாங்க. ஷாபானுடைய கடைசியில நோன்பு பிடித்து அதை ரமலானோட சேர்த்து விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல ஷாபான் மாதம் நடுப்பகுதியை அடைந்து விட்டால் அதற்கு பிறகு அந்த நடுப்பகுதிக்கு பிறகு நீங்க விசேடமான இந்த நோன்புகளையும் பிடிக்காதீங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்க. அந்த வகையில இந்த பராத் இரவு இதுகள் அதெல்லாம் எதுவும் மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லாத, அதாவது மார்க்கத்தினுடைய பேரால உருவாக்கப்பட்ட பித்அத். அதே நேரத்துல இந்த ஷாபான் நடுப்பகுதியில பிறை 15 நோன்பு பிடிப்பது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு கட்டளை. யாருக்காவது அந்த நோன்பு தவறுமாக இருந்தால் அவங்க ரமலானுக்கு பிறகு அதுக்கு பதிலாக 2 நோன்பு பிடிக்கணும். இதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இதான் அதற்குரிய சுருக்கமான விளக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி